Hi, hello friends, welcome back to our channel. So, good evening to all. ஸோ 2031 தல அஜித்குமார் அவர்கள் வந்து சினிமாவை விட்டு முழு மூச்சியாக ஒரு அரசியலுக்குள்ளே வருவாங்களா அப்படின்ட்டு வந்து இந்த ஜோதிடர்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து என்ன விரும்புவாங்க அப்படின்னா, எங்களுக்கு அரசியல் வேண்டாம், அஜித்குமாரே போதுன்ற ஒரு கான்செப்ட்லாம் வந்து நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து அதை தான் சொல்லுவாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஸோ ரீசெண்டாக கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, ஏன்னா ஒரு விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்க சினிமாவை விட்டு அவங்களுடைய பயணம் மாறி ஒரு அரசியல் பாதையில் போயிடுச்சு. ஸோ அப்படி போனவங்க நீ அங்கே அதுலேயே இருக்கணும், அதை விட்டு திரும்ப ஒரு கம்பேரிசன்ற பேரில் இந்த பேச்சு வரும்னு தெரியும். அவங்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு சீட்டை வாங்கிட்டோம். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்ம தான் வந்து டாப்பு, நம்மளுக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம். ஸோ அவங்க ஒரு அரசியலுக்குள்ளே போயும் அவங்களுடைய மனப்பான்மை இது வரைக்கும் மாற்றிக்கல. உங்களுக்கு தெரியும் அவங்க மாற்றிக்கவும் மாட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சேவைக்காக போயிருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் அதில் காட்டுங்க. அதை விட்டுட்டு ஸ்டில் யூ ஆர் பிஹேவிங் லைக் ஃபேன், ரைட்? ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் ஆல்ரெடி என்டர் இன் டு த பாலிடிக்ஸ். ஸோ யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் த பாலிடிக்ஸ் ஒன்லி. இன்னொன்று சொல்லிக்கிறோம், ஒருவேளை இன்னொன்று நினச்சி பார்த்துங்க, ஒருவேளை தல அஜித்குமார் அவர்கள் வந்து சினிமா விட்டு சப்போஸ் மிராக்கிளி அவங்க வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே பயப்பட மாட்டாங்க, டிஎம்கே பயப்பட மாட்டாங்க, எஸ்பெஷலி டிவிக்கு நீங்கள் மட்டும் தான் பயப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக சொல்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக பயப்படுவீங்க. நம்ம ஒரு மெஜாரிட்டி காட்டிட்டோங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்கிறது இப்போது இருக்குது, அப்படி இருக்கிறதே தெரியாது. அஜித் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக அவங்கள தான் வாண்டடாக கூப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு கட்சி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பெருசாக ஓப்பன் பண்ணுறீங்க, வாங்க நீங்கள் வந்தால் நீங்கள் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா அவங்க பல வருஷமாக அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் தலை வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்ட்டு. அவங்களுடைய கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்ட்டு அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாட் ஓன்லி ஏடிஎம்கே டீம், ஸோ எல்லாருமே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் தலை ஒன்லி. ஆக்சுவலாக அது உங்களுக்கு கிரவுண்டில் இருந்து பார்த்தா தெரியும். அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்படி என்னன்னா, ஓகே அந்த 108 சீட்டு கிடைச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மூலயமா தான் வந்து அவர் ஓட்டே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஒரு காமன் பீப்புள் நினைக்கல அப்படின்னா, வில்லேஜ்லாம் போனீங்கன்னா காமன் பீப்புள் நினைக்கல அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஓட்டெலாம் வாங்கியிருக்க முடியாது. ஓகே, எனிவே ஸோ கம்பேரிட்டிவ்லி அதர் பார்ட்டிஸ் லைக் டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் வந்து மெஜாரிட்டி எடுத்துருக்கீங்க, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் நீங்கள் வந்து எதில் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் அன்வான்டு. நம்ம ஒரு அரசியலில் போயிருக்கோம், நம்ம கூட யார் போட்டி போடுறாங்க, நம்மளோட எதிர்கட்சிக்காரங்க யார், நம்ம கூட யார் ஓடுறா, அவங்க கூட தான் நீங்கள் கம்பேரிசன் பண்ணணும். அவர் உங்கள் அளவுக்குலாம் இது வரைக்குமே இறங்கலை. அது சினிமாவாக இருக்கட்டும் இல்லை பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், அவர் உங்களை மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. அவர் நினச்சதும் கிடையாது, நினைக்க போகிறதில்ல. அப்படி நினச்சா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே தெரியும், அதை நீங்கள் ஷோ பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு சில டைம்லாம் வந்து இந்த மாதிரி மனிதன் இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆச்சரியம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்னையே வச்சிங்களேன், பொதுவாகவே நம்ம எல்லாருமே வச்சிங்களேன், நமக்கு ஈக்குவலாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அவங்களோட பவர் அவங்க ஷோ பண்ணுறாங்க. அப்பா என்கிட்ட இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குப்பா, நான் வந்து அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாரு, நான் என்னோடய பவரை காட்டுறேன் பாருன்னு ஒருத்தவங்க காட்டும்போது எல்லாமே இருக்குது, எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, எதுவுமே எனக்கு தேவையில்ல, என்னை தயவு செஞ்சு தனியாக விடுங்கிட்டு ஒரு இது பண்ணுறாருல, எனக்கு என்னோட பவரை வந்து நான் காட்டணும்னு நான் விரும்பலை அப்படின்னு நினைக்கிறாருல, அப்படிப்பட்டவரை போட்டு எதுக்கு சுரண்டுறீங்க? அவர் வேணா ரொம்ப அப்படியே உத்தமர், ரொம்ப நல்ல மனிதன், அப்படியே இப்படி நம்மளுக்கு எதுவுமே வேணாம் அப்படியே இருக்கலாம். பட் அதை நீங்கள் எங்கள்கிட்ட காட்டும்போது ஃபேனாக எங்களுக்கு அது வந்து ஒரு ஈகோ வந்து தட்டி விடுது. அது பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பாத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் தயவுச்சு போங்க. இல்லை உங்களுடைய ரூட்டில் யார் வராங்களோ அவங்கள்ட்ட சண்டைக்கு போங்க. இல்லை வந்து உங்களுடைய எதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உதயநிதி. ஸோ அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. அதாவது சும்மா நாங்கள் வந்து பாட்டில் ஜெயிச்சிட்டோம், அப்பா பாத்தியா ஃபேன் பேஸ் நாங்கள் தான் டப்பரு தமிழ்நாட்டில் நாங்கள் தான் நம்புகிறோம், அந்த அவ்வளோ சீன்லாம் கிடையாதுங்க. ஓகே, இது வந்து நம்ம நினைக்கலாம் இதில் என்னடா விஜய் வந்து சேம் ஆகிட்டார் அந்த இதில் வந்து பேசிகிட்டு இருக்கான், அந்த இதெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் ஆகிட்டீங்க எல்லாம் ஓகே ஃபைன், அது எதுவுமே நம்ம மறுக்கவே இல்லை. எங்ககிட்ட வரும்போது
அது எங்களால் எங்கள் தலையை எங்கள் அஜித் குமாரை விட்டு கொடுக்க முடியாது. இன்னொன்று தலை ஃபேன்ஸ்கிட்ட நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் தலை ஃபேன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 90% ஆஃப் தலை ஃபேன்ஸ் ஒரு காமனாக ஒன்று சொல்லுவோம். தலையே நான் இந்தமாரிலாம் ஃப்ரீயாக ஒரு சில இது தரேன், நான் 5000 போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். அவர் ஃப்ரீயாக நிறையா சொன்னார் அப்படின்னா அதை தலை ஃபேன் நாங்களே அவருக்கு ஓட்டு போட மாட்டோம். அது அவருக்கே நல்லா தெரியும். அவர் நாங்கள் எந்த விதத்தில் ஏற்றுப்போம், அவர் நாங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம், எதனால் லவ் பண்ணுறோம் அளவுக்கு அவருக்கு தெரியும். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் நடிக்கிறாரு, ஆக்ட் பண்ணுறாரு, அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணி நீங்கள் நினச்சிருக்கீங்க, ஒரு சில பேர் நினச்சிருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. அவருடைய கேரக்டருக்காக தான். அவர் சப்போஸ் நான் டைகார்ட் ஃபேன். ஸோ அவர் ஏதாவது ஒரு ஃப்ரீயாக அப்படி தரேன்னு சொன்னார் அப்படின்னா அந்த செகண்ட் அவருக்கு ஓட்டுன்றது என் சைட்லேருந்து நான் போட மாட்டேன். என்னதான் நான் டைகார்ட் ஃபேனாக இருந்தாலும் அது வேற. பட் நான் ஓட்டு போட மாட்டேன். எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எங்கள் ஃபேன்ஸ் தெரியும் நாங்கள் அவரை எந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. கண்மூடித்தனமாலாம் ஓட்டு போடுற கேரக்டர்ஸ் நாங்கள் கிடையாது. ஓகே, ஓட்டு போட்டதால முதலமைச்சரானதால் அது தப்பே கிடையாது. நல்ல ஒரு சில இந்த ஃபஸ்ட்டு 3 சைன்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஓகே, ஃபைன், ஹாப்பி தான். ஒரு டிஎம்கே இல்லாமல், ஒரு ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு கட்சி ஒரு ஆட்சி வரும்போது எங்களுக்கு ஹாப்பி தான். அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் ஒரு லாஸ்ட் 1 இயராக சீமான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, நமக்கு ஒரு சில ஆதங்கம். ஓகே, என்ன ஒரு 15 இயர்ஸாக ஒருத்தர் அவ்வளோ கத்திருக்காரு, அவருக்கு இல்லாத ஒரு மவுசு சிம்பிளாக அசால்ட்டாக ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கலைன்ற ஒரு ஆதங்கம் தான் எங்களுக்கு. அது கண்டிப்பாக ஜெயிச்ச ஒருத்தவங்க ஒரு ஆர்ப்பரிக்கிறாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு தோற்றவர்கள் நாங்கள் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். அதை நாங்கள் ஷோவும் பண்ணுவோம் தான். அதுக்காக நான் அப்படியே இல்லைப்பா அப்படியே இருக்கிற இடமே தெரியாமல் அப்படிலாம் அவ்வளோலாம் கிடையாது. ஏன்னா அவர் ஸ்டாண்டர்ட் நிற்கிறாரு. எனக்கு அதை விட்டு நான் இப்போ சீமான் அவருக்கே தெரியும். அது இதுக்கப்புறமும் அவரால் அதை இது பண்ண முடியாது, தெரியும். சப்போஸ் 2031 தலை அவர் வரல அப்படின்னா நீங்கள் தான் இன்னொரு 20 இயர்ஸ்க்கு நீங்கள் தான் மேபி அது 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வருவார் சிஎம். அதுவும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் நடக்கும். ஒருவேளை 2031 தலை வந்துட்டார் அப்படின்னா அரசியல் மாற்றன்றது 100% கண்டிப்பாக நடக்கும். இதில் பயப்பட போகிறவங்க நீங்கள் தான், நாங்கள் இல்லை. ஏடிஎம்கே இல்லை, டிஎம்கே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக் கதற ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள் எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு எங்களுடைய தலை ஃபேன்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நிறையா இன்னும் 5 வருஷம் பார்க்க வேண்டியது இருக்குது, பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.